ஒரு சிங்கம், கர்ப்பஸ்திரீ பெண் சிங்கம், உணவு தேவை, மான தேடி வேட்டையாடிட்டு போகுது. மான் என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி ஓடுது. இந்த பாறையிலிருந்து அந்த பாறைக்கு ஜம்ப் பண்ணுது. இது நிறைமாத கர்ப்பிணி, உணவு தேவையும் இருக்கு. அதனால அந்த மான் ஜம்ப் பண்ண அந்த ஸ்பீட்ல அதுவும் ஜம்ப் பண்ணுது. ஆனா இடைவெளியில விழுந்துருது. ஒரு நிறைமாத கர்ப்பிணி கருவை அந்த கன்றை ஈனிட்டு செத்து போச்சு. இந்த கன்று சிங்க குட்டி எங்க ஈன்று இருக்கிறது என்றால், அங்க ஆடு தன் குட்டிகளை ஈன்று இருக்கிறது. அருமையான கதை, உள்ள புடிங்க. குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற இடத்துல சிங்க குட்டி போய் விழுந்துருச்சு. சிங்க செத்து போச்சு. பெண் சிங்கம் செத்து போச்சு. ஆடு அப்பதான் குட்டிகளை ஈன்றதால அது என்ன நினைச்சுக்கிச்சு? குட்டிகளோடயே பால் கொடுத்து வளர்க்குது. குட்டி கூடவே இருக்குது. அது நினைச்சுக்கிச்சு, இதுதான் நம்ம அண்ணன் தம்பி, இதுதான் நம்ம அக்கா தங்கச்சி, இதுதான் நம்ம அம்மா, இதுதான் நம்ம அப்பா, இது மாமா மாமி அத்தை அத்தை நினைச்சுன்னு இருக்கு. ஒரு நாள் அந்த காட்டு வழியா அங்க போகும்போது ஒரு சிங்கம் வேட்டையாட வருது. கரெக்டா பாக்குது. ஆஹா, செமத்தியாகுது. ஆடு குட்டிங்க நல்ல நமக்கு இன்னைக்கு டின்னர்டா, எப்பா இன்னைக்கு செம்மையான டின்னர்னு சொல்லிட்டு அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை நோக்கி ஓடி வருது. எல்லாம் கடகடன்னு ஓடுது. இந்த சிங்க குட்டியும் ஓடுது. ஐயோ, அந்த சிங்கம் நம்மள சாப்பிட்டுருமேன்னு ஓடுது. சிங்கம் துரத்திக்கிட்டே வந்த சிங்கத்துக்கு இப்படி பாக்குது. இதுங்கெல்லாம் ஆடு ஓடுது, சரி, நம்ம இனமாச்சு அது. நம் இனம் எப்படி ஏன் ஓடுதுன்னு இப்ப முதல்ல அதுக்கு பசி தேவையை விட்டுடுச்சு. ஏன்னா அது சிங்கம். இப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆகும். இந்த சிங்க குட்டியும் என்ன பார்த்து ஓடுதுன்னு ஆடுகையும் ஆட்டுக்குட்டியையும் ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேகமா ஓடுது. சிங்க குட்டி பயந்துச்சு. ஐயோ, அம்மா சொன்னாலே நம்மள இந்த சிங்கம் சாட்டுறன்னுட்டு ஐயோன்னு ஓடுது. குழந்தை குட்டி சிங்கம் பிடிச்சிச்சு. ஐயோ, சாப்பிடாது. நான் ஏன் உனக்கு சாப்பிட போறேன்? இல்ல, நீ தானே சாப்பிடணும் எங்க அம்மா சொன்ன. நான் ஆடுங்களை சாப்பிடுவேன். உன்ன எதுக்கு சாப்பிட போற? நீ ஏன் இனம் இல்லையா? இல்ல, நான் ஆடு. நீ எதுக்கு என்ன பார்த்து ஓடி வந்த? அது முடியாது. நான் ஆடாச்சே. நீ ஆடு இல்லடா, சிங்கம். நம்ப மாட்டேன். நீ என்ன வேணும்னே ஏமாத்தி என்ன சாப்பிடறதுக்காக நீ சொல்ற. இல்ல, நீ சிங்கம். சிங்கம் என்ன பண்ணுச்சான்? தரன்னு அந்த சிங்கக்குட்டி இழுத்துட்டு அங்க ஒரு குட்டி நீர்நிலை இருந்துதான். பாரு பாரு, எட்டி பார்த்துதான், இப்படி பாக்குதான், இங்க பாக்குதான், இதையும் பாக்குது. என்ன, நான் உன்ன மாதிரியா இருக்கேன்? நீ என்ன மாதிரியா இருக்க? இப்ப நீ ஆடு மாதிரி இருக்கியா? இல்லையா, நான் உன்ன மாதிரி. அப்ப நீ யாரு? சிங்கம். நீ சிங்கம்டா. இதான் குரு. நீ ஆடு இல்ல, நீ ஆட்டு மந்த கூட்டம் இல்ல. இங்க உழன்று திரிந்து வருவதற்கு பிறந்த இப்படி சாகறதுக்கு நீ வரல. நீ சிங்கம். என் இனம்னு குரு என்ன பண்ணுவாரு? வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் நீயும் ஒருவன், வாடா என் இனத்துக்கு என்று அழைப்பவர் தான்.